அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் அல்ல அருள்மிகு அம்மையப்பரின் திருவடிகளை பணிவன்போடு எளியேன் போற்றி மகிழ்கிறேன். நம்மோடு பல்லாண்டு காலங்கள் வாழ்ந்து காலத்தால் உருவநிலையில் மறைந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் என்றும் தெய்வமாக வீற்றிருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கிற அருட்சலருடைய திருவடிகளை பணிவன்போடு எளியேன் போற்றி மகிழ்கிறேன். வழிபாட்டிற்குரிய 19ஆம் நூற்றாண்டுடைய மிகப்பெரிய மகானாக நம்முடைய தமிழகத்தில் உலவி வந்த சன்மார்க்க சங்க நிறுவனர் வழிபாட்டிற்குரிய அருட்பிரகாஷ் வள்ளலார் சுவாமியினுடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். மேடையில் வந்து அமர்ந்து அருளி கொண்டிருக்கின்ற திருவோலக்க காட்சி வழங்கி கொண்டிருக்கிற வழிபாட்டிற்குரிய சிறுவையாதீனம் குருமகா சன்னிதானம் அவருடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். நூலினை வெளியிட்டு வாழ்த்து சென்றிருக்கிற நம்முடைய நீதியரசருடைய அன்பிற்கு தலைவணங்கிக் கொள்கிறேன். தந்தை அறிவு மகன் அறிவு என்பது போல சன்மார்க்க சீலராக விளங்கிய ஐயாவுடைய அற்புதமான தவப்புதல்வராக விளங்கி கொண்டு வணிகம் மட்டுமல்லாமல் தமிழையும் நம்முடைய திருவருட்பா தொண்டினையும் இந்த ராமலிங்கர் பணிமன்றம் என்ற மன்றத்தினுடைய தலைவராக இருந்து ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிற வழிபாட்டிற்குரிய போற்றுதற்குரிய சிந்தனை செல்வர் பெரியவர் ஐயா மாணிக்கமையருடைய திருவடிகளை போற்றி மகிழ்கிறேன். எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற பெரும் கருணையோடு பெரும் ஆர்வத்தோடு சிரத்தையோடு செய்து கொண்டு இருக்கிற என்னுடைய வணக்கத்திற்கும் போற்றிருக்கும் உரிய சிவாலய மோகனையருடைய அன்பிற்கு திருவடிகளுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கிற அருமை தம்பி வழக்கறிஞர் பால சீனிவாசன் ஐயா அவர்களே, வணக்கத்திற்குரிய அருமையான முறையில் 2 உரைகளை வழங்கி சிறப்பித்திருக்கிற இனிய செல்வர்களே, வணக்கத்திற்குரிய பார்வையாளர்கள் பெருமக்களே, அருட்செல்வர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, விருந்தினர்களே, உங்கள் அனைவரையும் பணிவன்போடு வணங்கி போற்றுகிறேன். இங்கே அருமையான முறையில் நம்முடைய தலைவர் ஐயா அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். ஒரு நூலினை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? அது அந்த நூலை புதுப்பிப்பதற்காக மட்டுமல்ல, அந்த நூலை இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் பெற்று படித்து பயன்பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கில்தான் நூல்கள் திரும்ப திரும்ப படிக்கப் பெறுகின்றன, பதிப்பிக்கப் பெறுகின்றன என்று செய்தியை சொன்னார்கள். அதற்கு ஐயா அவர்கள் மாணிக்கம் ஐயா அவர்கள் அருமையான உதாரணம் சொன்னார். நான் வாழ்நாளே மறக்க மாட்டேன். கும்பாபிஷேகம் செய்வது போல இது மாதிரி சொல்லி நான் கேட்டதே இல்லை. ஒரு நூலை திரும்ப திரும்ப பதிப்பிப்பதற்கு இப்படி ஒரு உதாரணம். கற்கோயில் திருப்பணி கும்பாபிஷேகம் என்றால் சொற்கோயில் திருப்பணி நூல் வெளியீடு என்பதை இணைத்து பேசிய அற்புத ஞானம் ஐயா அவர்கள் செய்தது. கும்பாபிஷேகம் செய்கிற பொழுதும் கலசத்தில் நூல் சுற்றுவார்கள். இங்கே திருவருட்பா என்ற நூலை வெளியிட்ட நம்முடைய சிவாலய மோகன் ஐயாருடைய திருக்கரத்தில் இருக்கிற அந்த நூலும் நூல் சுற்றியதுதான். நூல் என்பதற்கு பண்டை கால இலக்கணம் ஒரு செய்தியை சொல்லும். கரடுமுரடாக இருக்கிற மரத்தை கொண்டு வந்து ஒரு தச்சனிடம் கொடுத்தால் ஒரு கொட்டாங்கச்சியில் கருப்பாக திரவத்தை வைத்துக்கொண்டு வெள்ளேன்னு ஒரு நூலை எடுத்து அந்த பக்கம் ஒருத்தர் பிடித்துக்கொள்ள இந்த பக்கம் ஒருத்தர் பிடித்துக்கொள்ள நேராக இழுத்து ஒரு ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு அந்த கோட்டில் ரம்பத்தை வச்சு அறுத்து அந்த கரடுமுரடான அந்த மரத்தை ஒரு பயன் தரும் பலகையாக மாற்றி தருவதற்கு அந்த தச்சனுக்கு உதவுவது அந்த நூல். நன்னூல் சொல்லுகிறது. அதே போல மனிதருடைய மனமாக்கிய கரடுமுரடு மரத்தை நேர்கோட்டில் சரி செய்து உருவாக்கம் செய்வதற்கு உதவுவது நூல். மரக்கோட்டம் தீர்க்கும் நூல் அகுதே போல் மாந்தர் மனக்கோட்டம் தீர்க்கும் நூல் மாண்பு என்பது நன்னூல் நூற்பா.
இது இப்போ ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், இதெல்லாம் சொல்ல இப்போ மேடை இல்லை. தமிழகத்தில் இது மாதிரி ஒரு பண்பாடு மிக்க பயன் விளைய வேண்டும் என்ற அக்கறை கொண்டு நிகழ்த்துகிற மேடைகள் குறைவாக போய்விட்டமையினால் இந்த மேடையில் நன்னூலை சொல்லலாம், தொல்காப்பியத்தை சொல்லலாம், எல்லா நூல்களையும் சொல்லலாம், கனமான நூல்களையும் சொல்லலாம். அதை ஏற்றுக்கொள்ளுகிற பார்வையாளர்கள் அமைந்திருக்கிற சபை இது புனிதர் பேரவை என்பதனால் நான் சொல்லுவதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான செய்தியை சொன்னார் கும்பாபிஷேக ஐயா அவர்கள். அந்த கலசத்தில் தண்ணீரில் இறைவனை ஆவாகனம் செய்வார்கள். சிவாலய மோகனையா அவர்கள் திருவருட்பா நூலில் எழுத்து வடிவத்தில் இறைவனை ஆவாகம் செய்திருக்கிறார் என்பதனால் இதுவும் ஒரு கும்பாபிஷேகம்தான் என்ற அந்த பொருத்தத்திற்காக நான் மாணிக்கவருடைய திருவடிகளுக்கு நன்றியோடு இந்த ஓமையை நான் இனிமேல் என்றைக்கும் மறக்க மாட்டேன். நான் எங்கேயாவது ஆயிரக்கணக்கான மேடைகள் நூல் வெளியிட்டால் ஐயாவுடைய முன் அனுமதியோடு இந்த உதாரணத்தை பயன்படுத்தி கொள்கிறேன். இன்னொன்று, இந்த நூலை திரும்ப திரும்ப வெளியிடுவதற்கு என்ன காரணமோ ஒரு விளக்கம் சொல்கிறேன். இன்னொரு காரணம் சொல்கிறேன். ஒரு சுவாமிஜி தன்னுடைய ஒரு மாணவனை கூப்பிட்டு, தம்பி இங்கே வான்னு கூப்பிட்டார். சிஷ்யன் அங்கே வந்து, நமஸ்காரம் சுவாமி, போய் சல்லடையில் தண்ணி பிடிச்சிட்டு வான்னார். அவன் நல்லா தானே இருந்தார், சல்லடையில் தண்ணி பிடிச்சிட்டு வர சொல்கிறார். சரி, குரு வார்த்தையை மீறக்கூடாது, போய் தண்ணி வாளியில் சல்லடை விட்டு தண்ணியை பிடிச்சி தூக்குனா தண்ணி பூரா ஊற்றி போச்சு. சல்லடை எடுத்துகிட்டு வந்தான். என்னடா எங்கே தண்ணின்னு கேட்டார். சல்லடையில் எப்படி சுவாமி தண்ணி நிற்கும், அது ஊற்றி போச்சு, போய் திரும்ப சல்லடையில் தண்ணி பிடிச்சிட்டு வா. அவன் இன்னைக்கு எல்லாம் போயிட்டான், நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டு, சரி போய் வாளியில் தண்ணி பிடிச்சா திரும்ப தண்ணி பூரா ஊற்றி போச்சு. திரும்ப கொண்டாந்து காட்டினான். சுவாமி சரடையில் தண்ணி நிற்கல, போய் தண்ணி பிடிச்சிட்டு வாடா அப்படின்னாரு. ஏன் சுவாமி, ஏன் இப்படி என்ன பண்ணுறீங்க? குருவே துணைன்னா குரு வேதனையா? அவன் படிக்கிறான் அப்படி, குருவே துணைன்னா குரு வேதனைன்னு. ஏன் சுவாமி இப்படி பண்ணுறீங்க? அதுக்கு அந்த குருஜி சொன்னார், அருமையான செய்தி சார், சல்லடையை தண்ணி பிடிச்சா நிற்காதுன்னு எனக்கு தெரியாதாடா? அப்படி தெரியாமலாடா ஒரு குருவா இருக்கு, பின்னையே பிடிச்சிட சொல்றீங்க என்று கேட்டான். அவன் சல்லடையில் தண்ணி பிடிச்சிட்டு வருகிற பொழுது நீங்கள் சல்லடையை கழுவ சொன்ன மேலே மட்டும் தேய்ச்சி கழுவிட்டு வந்துடுவீங்க. ஆனால் அந்த சல்லடை துவாரத்துக்குள்ளே இருக்கிற அழுக்கு படிந்ததை உங்களால் விரலை விட்டு கழுவ முடியாது என்பதனால 10 முறை அந்த சல்லடையில் தண்ணி பிடிச்சு தூக்கணும்னா அந்த சல்லடை துவாரத்து வழியாக தண்ணி ஒழுக ஒழுக உள்ளே இருக்கிற துவார அழுக்கு நீங்கும் என்பதனால்தான் பிடித்து வர சொன்னேன் போடா என்று சொன்னார். மாணிக்கம் ஐயா அவர்களே, நூல்களை திரும்ப திரும்ப படிப்பது, திரும்ப திரும்ப வெளியிடுவது, சல்லடையில் துவாரத்தில் இருக்கிற அழுக்கை நீக்க மீண்டும் மீண்டும் பிடிப்பது போல மீண்டும் மீண்டும் பதிப்பது என்று நான் கருதுகிறேன். அப்புறம் நம்முடைய அருட்பிரகாச வள்ளலாரும் அருட்செல்வரும் என்பது என் தலைப்பு. அருட்பிரகாச வள்ளலார் என்ன செய்தார்? நம்முடைய அருமை தம்பிகள் 2 பேரும் அழகாக பேசினாங்க, ரொம்ப அழகாக பேசினாங்க. பால சீனிவாசன் ரொம்ப அற்புதமாக வியாக்கியானம் செய்தார்கள். எல்லாருக்கும் என்ன ஒரு கேள்வின்னா, அருட்பிரகாச வள்ளலார் போன்ற மகான்களை தாய்மானார், பட்டினத்தார், குமரகுருபர், அருணைநாதர், இன்னும் பல்வேறு நம்முடைய 4 பெருமக்கள், 4000 திவி பிறந்த ஆழ்வார் பெருமக்கள், இது மாதிரி ஞானிகளை பூரா இங்கேயே பிறக்க வைக்கிறாரு சுவாமி, ஏன் இப்படி செய்கிறார் என்று கேள்வி கேட்டார்கள். இந்த கேள்வியை அடியேன் ஆஸ்திரேலியா போயிருந்த பொழுது, நான் ஆஸ்திரேலியா போனதுங்கிறது எப்படி சொல்லிக்கிறது, உண்மை, நான் போய் சொல்லலை. நான் ஆஸ்திரேலியா போயிருந்த பொழுது என்னை காலையில் 10 மணிக்கு அழைச்சிக்கிட்டு ஒரு நண்பர் காரில் அழைச்சிட்டு போய் ஒரு இடத்த காட்ட போனார். நீங்கள் இது மாதிரி ஒரு இடத்த பார்த்தே இருக்க மாட்டீங்கன்னு சொன்னார். இருக்கட்டுங்கய்யா, வாங்க போகலாம். போகும்போது என்னை ஒரு கேள்வி கேட்டார். நான் உங்களுக்கு கேள்வி கேட்குற வருத்தப்படாதீங்க. எனக்கு வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது, எப்படி இருந்தாலும் 10 நாள் இருந்துட்டு தான் நான் ஃப்ளைட் ஏறி ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஐயா அப்படின்னு. ஏயா எங்கள் மாதிரி இருக்கிற நாடுகளில் மகான்கள் அவதரிக்க மாட்டேன்றாங்க?
எந்த மகான்களை எடுத்தாலும் இந்தியா, தென்னிந்தியா, தமிழ்நாடு இப்படி தானே அவதரிக்கிறாங்க என்று கேட்டார். ரொம்ப வருத்தமாக கேட்டார். நான் ஒரு செய்தியை சொன்னால் அவர் வருத்தப்படுவார்னு தெரிஞ்சாலும் வேறு வழி இல்லை. நான் சொன்னேன், காருக்குள்ளே உட்காந்துருக்கிறேன், உங்கள் காரில் தான் பயணிக்கிறேன், நான் சொல்கிற விடை உங்களை மனசை பாதிக்கலாம், ஆனால் வருத்தப்படாமல் என்னை இறக்கி விடாமல் கேட்டுக்குவீங்களான்னு கேட்டேன். எது வேணாலும் சொல்லுங்கள், வேறு வழியில் கேட்டுக்கிறேன்னாரு. ஒரே ஒரு பதில் சொன்னேன், எந்த நாட்டில் விடியற் காலை 5 மணிக்கு ஆயிரக்கணக்கான ஆடுகளும் கோழிகளும் மற்ற பறவைகளும் விலங்கினங்களும் கத்தி வைத்து வெட்டி அது சீன குரல் ஆ என்று அழுகிற குரல் கேட்காமல் விளங்குகிறதோ அந்த நாட்டில்தான் இறைவன் புனிதர்களை பிறக்க வைப்பார். உங்கள் நாடு அதுக்குரிய நாடு அல்ல என்றேன். உடனே அவர் இதை சொல்றதா இருந்தால் கேள்வியே கேட்டுக்க மாட்டேன். ஏன் உங்கள் நாட்டை இப்படி அநியாய கொலைபாதகம் செய்கிறீர்கள்? நான் எங்கள் நாட்டிலையும் தப்பு நடக்குது இல்லைன்னு சொல்லலை. புலால் கடை இருக்கு, ஆனால் 10ல் ஒரு கடை இருக்கும், இங்கே 10 கடை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டேன். ஒன்று தெரிஞ்சுங்க, எந்த நாட்டில் ஞானிகள் அவதரிப்பார்கள் என்றால், எந்த நாட்டில் கொலை நிகழாமல் இருக்கிறதோ அந்த நாட்டில்தான் புனிதர்கள் வருவார்கள். இங்க வந்து அவங்களுக்கு வெளிச்சம் தருவார்கள். இந்த நாட்டில் ஏன் ஐயா அருட்பிரகாஷ் வல்லவர் அவதாரம் பண்ணார்னா, தொல்காப்பியம் எழுதப்பட்ட மண். நீங்க நினைப்பீங்க 12:30 மணிக்கு தொல்காப்பியமா? நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்க. எப்போ பார்த்தாலும் இலக்கணம். ஒரு தமிழ் வாத்தியார் ராமநாதபுரம் கிணத்துல விழுந்துட்டார். பையன் எட்டி பார்த்துட்டு வாத்தியார் மேலே வருத்தம் வந்துருச்சு அவனுக்கு. ராமநாதபுரம் கிணத்துலாம் 300 அடி ஆழத்தில் வாத்தியார் விழுந்துட்டு, தமிழ் வாத்தியார் எங்கள் ஐயா விழுந்துட்டாருன்னு கத்துனான். ஒரு கிணத்துக்குள்ள போயிட்டு இருக்க சொல்கிறார், ஏய் அப்படின்னார். என்னன்னா, ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிந்து விட்டால்தான் இறந்த காலத்தில் சொல்ல வேண்டும். நான் இன்னும் கிணத்துக்குள் போய் கொண்டிருக்கிறேன், நான் கிணத்தில் விழுந்து விட்டேன்னு சொல்லாத, விழுந்து கொண்டிருக்கிறார் சொல்கிறான் நிகழ்காலத்தில் என்னார். அவன் சொன்னான், உமக்கே இறந்த காலம், இதில் என்ன வேண்டி கிடக்கு? என் வார்த்தையில் இறந்த கால நிகழ்கால ஆராய்ச்சி வர. எதுக்கு சொல்ல வரேன்னா, தொல்காப்பியம் சார். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, நம்முடைய அருட்செல்வருடைய ஒரே விருப்பம் தான், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழர்கள் என்றால் அவங்க வீட்டில் தொல்காப்பியம் இருக்க வேண்டும். ஏனென்றால் தொல்காப்பியம் இல்லாத நாடு தமிழன் நாடு அல்ல, வீடு அல்ல. அது ஒரு காரணம் சொல்கிறேன். மெய்ப்பாட்டியல்னு பாலசீனிவாசன் பேராசிரியர் எல்லாருக்கும் தெரியும், ஐயாவுக்குள்ள தெரியும். உவகைன்னு ஒரு மெய்ப்பாடு. உவகைனா மகிழ்ச்சி. நம்ம பொதுவாக எப்போ மகிழ்ச்சி படுவோம்னு கேட்டால், நமக்கு ஒன்று கிடைத்து அது இன்னொருத்தர் கிடைக்கலன்னா மகிழ்ச்சி படுவோம். இன்னொன்று சொல்கிறேன், நம்ம எப்போ மகிழ்ச்சி படுவோம்னா, நமக்கு ஒன்று கிடைக்கலன்னா இன்னொருத்தருக்கும் கிடைக்கலன்னா மகிழ்ச்சி படுவோம். நம்ம போனோம்னா டவுன் பஸ் நிற்காமல் போயிடுத்துனா நமக்கு மகிழ்ச்சி, ஏன்னா நின்னவங்க ஏறல. ஆனால் தொல்காப்பியர் சொல்கிறார், இல்லைப்பா அப்படி மகிழ்ச்சி எடுத்துக்காது சார். 3000-6000 ஆண்டுக்கு முன்னாடி சார் தமிழன் சிந்திச்சிருக்கிறான். அல்லல் நீத்த உவகை, தொல்காப்பிய நூற்பா. செல்வம் புலனே புணர்வு விளையாட்டு என்று அல்லல் நீத்த உவகை 4 தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல் நூற்பா. அதுக்கு பேராசிரியர் ஒரே, அவர் ஒரு பேராசிரியர், அவருக்கு பேர். அல்லல் நீத்த உவகைன்னு ஏன் சொன்னான்னு கேட்டா, அல்லல் நீத்த உவகை என்றால் துன்பம் நீத்த உவகை. அது பொருள் தெரியுது. உவகைனாலே துன்பம் நீத்தது தானே, அப்புறம் என்ன அதுக்கு அடைமொழி வேண்டியிருக்கான்னு கேட்டா, இங்க உவகை என்ற அந்த சொல்லுல தனக்கு உரிய துன்பத்தை நீத்த தெரியும். ஆனா அந்த உவகை என்ற மெய்ப்பாடு உனக்கு தோன்றுகிற பொழுது உலகத்தில் எந்த உயிருடைய உள்ளத்திலும் உடம்பிலும் துன்பம் வராத வகையில் நீ வாழ்ந்து கொண்டு அப்ப மகிழ்ச்சி பட்டா அதுக்கு பேரு தமிழ் சொன்னது அல்லல் நீத்த உவகை. இந்த அடைமொழியோடு சொன்ன ஒரே அறிஞன் தமிழன் தொல்காப்பியன் தான். மறந்துடாங்க, அல்லல் நீத்த உவகை. இதை சொல்லிக் கொடுக்க பிள்ளைகளுக்கு.
தீபாவளி பட்டாசு வாங்கி கொடுங்க, நம்ம என்னன்னு சொல்லலை. பக்கத்து வீட்டில் 3 மாதத்தில் குழந்தை வந்து பிறந்து 3 மாதத்தில் தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க. அந்த தாய்ப்பால் ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கிற 6 மாதம் ஆயிடுச்சு போகிறதா பிளான். அந்த குழந்தை ராத்திரி பூரா தூங்க மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்குது. காலையில் அப்போ தான் 10 மணிக்கு கொஞ்சம் தேலாட்பெல்லாம் பண்ணி பாடி தூங்க வச்சுருக்கிறாங்க. 10 மணி இந்த குழந்தை தூங்குது. ஏனையில் அந்த ஏனரட்டில் அந்த 3 மாதத்தோட குழந்தை தூங்குது. ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்தது. அந்த தாய் இப்படி ஆட்டிட்டு, அப்பா ராத்திரி பூரா தங்கம் தூங்கலை, இப்போ தூங்கட்டும் சொல்லிட்டு மெல்ல போய் சேரில் உட்காந்து சாஞ்சி கண்ணாக இருந்தா. பக்கத்து வீட்டுக்கார பையன் படார்னு ஒரு பட்டாசு வெடிச்சுட்டான். லட்சுமி வெடி, யானை வெடி, அணி உண்டு வெடி எல்லாம். இந்த குழந்தை வீல்னு கத்துச்சு. அந்த தாய் ஓடி போய் குழந்தை தூக்கி அணைச்சிக்கிட்டு, அழுவாதடா கண்ணு, அழுவாதடா கண்ணு, அழுவாதடா கண்ணு என்று கதறிட்டு ஓடி வந்து, தம்பி உன் காலில் விழுந்து கேட்குறேன், உன் காலில் விழுந்து கேட்குறேன், என் குழந்தை ராத்திரி பூரா தூங்கலை, இப்போ தூங்குச்சு, திடீர்னு அது பயந்து வீலு கத்திடுச்சு, இனிமேல் எப்போ தூங்கும்னு தெரியல, தயவுசெய்து பட்டாசு போய் எங்கேயாவது ஒரு பிளே கிரவுண்டை வெடிப்பா, எங்கேயாவது வேற எங்கேயாவது தனியாக போய் வெடிப்பா, பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தை தூக்கம் முடிஞ்சு போச்சு, அதனுடைய துயரத்தை நீ ஏண்டா தூண்டுற என்று அந்த தாய் கேட்கிற பொழுது அங்கே நடுவிலே நம் தொல்காப்பியன் நிற்கிறான் என்பதுதான் தொல்காப்பியத்தின் பெருமை. அல்லல் நீத்த உவகை. அப்போ அந்த பையன், சரி அக்கா, நான் இனிமேல் இங்கே வெடிக்கலை. அந்த குழந்தை அழுவதை பார்த்து நானும் என் கால் வீலு கத்த விழுந்து சொல்லிட்டு அந்த பையன் பட்டாசு எடுத்துகிட்டு கிரவுண்டுக்கு போயிட்டான்னா நம்ம பிள்ளைய ஒழுங்காக வளர்த்துருக்குறோன்னு அர்த்தம். அருட்பிரகாச வளரலாம் வழியில் வளர்த்துருக்குறோன்னு அர்த்தம். என் வீட்டில் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த பட்டாசு வெடிக்கிறேன், நீ யார் என்ன கேட்கறதுன்னு சொன்னான்னா மிருகத்தனமாக அவன் வளர்த்துருக்குறோன்னு அர்த்தம். அவனை வளர்த்த பாவம் நமக்கு 7 ஜென்மத்தில் விடாது. தயவு செய்து புரிஞ்சுங்க. இதை கற்றுக் கொடுத்த தமிழ் அறிஞன் தொல்காப்பியன். தொல்காப்பியர் தோன்றிய பொழுது பிற உயிருக்கு துன்பம் தராமல் மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொள் என்று சொல்லிக் கொடுத்தான் அல்லவா? அந்த வித்து தான் அருட்பிரகாச வள்ளலார் 19ஆம் நூற்றாண்டில் அவதரிப்பதற்கு காரணமாக இந்த தமிழ் மண் புண்ணியம் செய்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சாமானியம் இல்லை சார். அது மட்டும் இல்லை, இந்த திருவருட்பா புஸ்தகம் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது வெளிச்சம், புறக்கண்களுக்கு இல்லை, அகக்கண்களுக்கு வெளிச்சம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு 4 மாதம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை எக்மோரில் ட்ரெயின் ஏறுறேன் எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு. ஏசி பர்த்து, ஆனால் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் லைட்டு வெளிச்சம் இல்லை. நான் ஏறி வெளிச்சம் இல்லையேன்னு சொல்ல போகிறேன். இல்லை சார் பல்பு ஒன்றா போட்டு போயிருக்கான்னு சொன்னோன்னே நான் அப்படி பொட்டி எடுத்து அப்படி மேலே வைக்க போகிறேன். ஒருத்தர் உட்காந்துருக்கு, தெரியல எனக்கு. அவர் காலில் மோதிச்சு பெட்டி. தம்பி அப்படின்னார். எனக்கு யாரும் தெரியலைங்க சுவாமி, மன்னிச்சுன்னு சொல்லிட்டு அவர் காலை தொட்டு கும்பிட்டு பெட்டி மேலே வச்சுட்டேன். எக்மோரில் புறப்பட்ட ட்ரெயின் இருட்டிலேயே அந்த கம்பார்ட்மெண்ட் வருது. எக்மோரு, தாம்பரம், செங்கல்பட்டு வந்துருச்சு. செங்கல்பட்டு வந்து வண்டி நின்றுது. பிளாட்ஃபார வெளிச்சம் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் விழுந்த உடனே அந்த வெளிச்சத்தில் பார்க்குற ஏத்தாவில் மாப்போசி உட்காந்துருக்கார். 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஐயா நீங்களா? நான் தப்பா பண்ணி, நீ யாரான்னு கேட்டார். நான் சிவச்சந்திரன், மயிலாடுதுறை, என்ன மன்னிச்சிருங்க ஏன் சொன்னேன். இல்லை தெரியாமல் தானே செஞ்ச, பரவாயில்ல சொல்கிறேன். இப்போ நான் உங்களை ஒன்று கேட்குறேன், எக்மோர் டு செங்கல்பட்டு மாப்போசி என்னோட வந்தாரா வரலையா? வந்தார். எனக்கு தெரிஞ்சுதா? எனக்கு தெரியல, ஏன்னா உள்ள வெளிச்சம் இல்லை. எப்போ தெரிஞ்சு? செங்கல்பட்டில் பிளாட்ஃபார்த்தை வெளிச்சம் அது உள்ள அடித்தவொன்னு தெரிஞ்சுது. அதே போலத்தான் நம்மோடு ஆடல் வல்லானாய் இருக்கிற இறைவன் கூட வருகிறான். ஆனால் திருவருட்பா என்ற வெளிச்சம் செங்கல்பட்டு வெளிச்சமாக நம் நெஞ்சுக்குள் என்று அமைகிறதோ அப்பொழுது இறைவன் உள்ளே தெரிவார். அதனால தான் அருட்பா வெளியீடு. எனக்கு ஒரு புஸ்தகம் கொடுங்க. நான் லேட்டாக வந்தேன். இப்போ அடுத்தது நம்முடைய வள்ளலாருடைய தனித்தன்மை. தம்பி 2 பேருமே சொன்னாங்க, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்தன்னு. இல்லை, எல்லாருமே எல்லா ஞானிகளும் என்ன கேட்டார்கள் என்றால், எனக்கு திருவடி பேரு கொடு கேட்டாங்க, எனக்கு பிறவாமை கொடு கேட்டாங்க,
என்னுடைய கண்மா அழிது போகட்டும் கேட்டாங்க. நான் ஆணவம் இன்றி வாழ்கிற வாழ்க்கை பெற வேண்டும் என்று கேட்டார்கள். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று கேட்டார்கள். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்று அறிவை பராபரமை என்று தாய்மானர் கேட்டார்கள். நம்ம ஐயா அருட்பிரகாச வள்ளலார் வந்து என்ன பண்ணார்னா, உனக்கு என்ன வேண்டும்? இந்த சுவாமி கேட்ட பொழுது எனக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும். என்ன உனக்கு வேண்டும்? அப்பா. அருமையான பாட்டு. இறைவனை அப்பான்னு சொல்றார். இறைவனை பார்த்து அப்பான்னு சொன்னா அப்பா சிலிர்த்திட மாட்டாரா? அப்பா என்னடா? நான் வேண்டுவது கேட்டு அருள் புரிதல் வேண்டும். சரி, என்ன வேணும் சொல்லு. 6 உயிர்கட்கெல்லாம் அன்பு செய்தல் வேண்டும். நான் நல்லா இருக்கணும் என்பதை விட இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும். அதை கொடுத்த அதை பார்த்து நான் மகிழ்ச்சிப்பட்டுக்குவேன். எனக்கு அது போதும் சுவாமி என்று கேட்ட தனித்தன்மை நாயகர் நம் அருட்பிரகாச வள்ளலார் என்பதை 1000 முறை சொல்லலாம். அப்பா இதை கேட்டுட்டு அதை சுவாமி என்ன நினைச்சிருப்பார்? எல்லா உயிர்களும் இன்பமாக இருக்கணும்னு தான் நான் இருக்கேன். ஆனால் என் பணியை செய்யறதுக்காக நான் ரெடியாக இருக்கேன்னு எனக்கு வாக்குமூலம் தர்றான்னா இவன் தான் எனக்கு சரியான சீடன் என்று சிவபெருமான் மகிழ்ந்து இருப்பார் 19ஆம் நூற்றாண்டில். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு காட்டில் ஒரு துறவி, ஒரு சுவாமிஜி ஒரு மரத்தடிக்கு வந்துட்டு ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு வேடன் அந்த வழியாக போனார். 10 மணிக்கு சொல்லிட்டு இருந்தார். சாயந்தரம் திரும்பி 5 மணிக்கு வந்தான். அப்பவும் சொல்லிட்டு இருந்தார் ஓம் நமோ நாராயணா. இவன் போய் அப்படி பிடிச்ச அப்படி அசைச்சை, என்ன சாமி சோறு தின்னியா இல்லையா நீ பட்டு காலையில் பார்க்குற அப்பயோ உட்காந்துருந்த, சாயந்தரம் 5 மணிக்கு உட்காந்துருக்கிற, தொடர்ந்து உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கியா? சோறு தின்னிக்கு ஒன்றும் சாப்பிடலையா நீ அப்படின்னு கேட்டான். அவர் இல்லை, அதெல்லாம் சாப்பிடல. என்ன பண்ணுற? நரசிம்மம்னு ஒரு சுவாமி, திருமால் அவதாரம், அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. அவரை நான் கூப்பிடுறேன், அவரை பார்க்க விரும்புகிறேன். அந்த நரசிம்மமாக இருக்கிற நீ ஓன் ஜாமி இருக்க, அது இந்த காட்டில் இருக்குதா ஒன்று கேட்டான். இந்த காட்டில் இருக்குது. எங்கே இருக்குது? தூணிலும் இருக்குது, துரும்பில் இருக்குது. அது எப்படி இருக்கும்? முகம் சிங்கமாக இருக்கும், உடம்பு மனுஷ உடம்பாக இருக்கும். இந்த நான் போய் கூட்டு வரேன்னு கிளம்பி போய் நடுக்காட்டில் நின்றுட்டு நரசிம்மா நரசிம்மான்னு இவன் கூப்பிட்டான். நரசிம்மன் வந்துட்டார். ஆமாங்க, வந்து நின்றுட்டார். இவன் ஓம் நமோ நாராயணோட சொல்லலை, நரசிம்மான்னு கூப்பிட்டான். வந்து நின்றுட்டார். வந்து நின்றுட்டு என்னத்துக்கு என்ன கூப்பிட்டேன்னு கேட்டார். நீ தான் நரசிம்மம்மா? ஆமாம். மூஞ்ச பார்த்தா அப்படி தான் தெரியுது. முகம் சிங்கமாக இருக்குது, உடம்பு மனுஷன் உடம்பா. இதுதான் ஒரு சாமியார் காலை உட்காந்து பசிப்பட்டில் தேடி எடுக்கிறார். உடனே போய் அவருக்கு காட்சி கொடுக்க மாட்டியா நீ? அவருக்கு ஒரு இது கொடுக்க மாட்டியா? அவர் உடனே தானே பார்க்க ஆசைப்படுறார். வான்னு பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து தரத்தானே எடுத்துகிட்டு போகிறான். யாரை? நரசிம்மர். அந்த காட்டில் இருக்கிற வேடை கொண்டு போய் நிறுத்தினான் அந்த சுவாமி முன்னாடி. இன்னும் எழுந்து அப்படியே ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா அப்படி காலில் விழுந்தான். நரசிம்மமூர்த்தி காட்சி கொடுத்துட்டீங்களான்னு. அவர் உடனே அப்படின்னாரு. நான் பல மாதங்களா உங்களை நோக்கி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சாப்பிடாம விரதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தோன்றல இவன் உங்களை பற்றி என்றைக்குமே செஞ்சிச்சிருக்க மாட்டான். இவன் கூப்பிட்டான் வந்துட்டீங்களே, அப்படின்னா என்ன நீங்கள் புறக்கணிச்சுட்டீங்களா? இவன் உங்களுக்கு பெருசாக போயிட்டானா? ஏன் இவனுக்கு மட்டும் வந்து காட்சி கொடுத்தீங்கன்னு கேட்டார் சுவாமிஜி. அதுக்கு நரசிம்மர் சொன்னார், இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டார். என்னன்னு கேட்டார். நீ என்னை பார்க்க விரும்பியது நீ பார்ப்பதற்காக, இவன் என்னை பார்க்க விரும்பியது உன் தவத்திற்காக. எவன் ஒருவன் இன்னொருவருக்காக என்ன வேண்டுகிறானோ, எவன் எந்த ஆத்மா இன்னொருவர் நலத்துக்காக என்னை வேண்டுகிறதோ அவர்களுக்கு முதல் நிலையில் வந்து நான் தரிசனம் கொடுப்பேன் என் நரசிம்மர் சொன்னார் என்பது போலத்தான் நம்ம சுவாமிகள் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும்.
உனக்கு என்ன வேணும்? 6 உயிர்களுக்கெல்லாம் உயிர்களுக்கு. இந்த எண்ணெய் ஏன் தெரியுமா சுவாமிக்கு வந்தது? நம்முடைய இங்கே தான் சிபி சக்கரவர்த்தி புறாவுக்காக தன் உடம்பு சதையை அரிஞ்சு தராசில் உட்காந்து தன்னை கொத்து திருட்டு போன்னு பருந்துக்கு அனுமதி கொடுத்தான். இங்கே தான் மன்னியச்சுடன் மகனுக்காக பசுங்கன்றுக்காக மகனையே தேர்காலில் கொன்றான். இங்கே தான் முல்லைக்கொடிக்காக பாரி மன்னன் தன் தேரையை நிறுத்தி நடந்து போனான். இங்கே தான் பேகன் என்ற மன்னன் ஒரு மயிலுக்கு போர்வை போத்தி தான் போர்வை விட்டுட்டு போனான். அதனால் என்ன தெரிகிறது என்றால், தேவாரமும் திருவாசகமும் திருவருட்பாவும் தோன்றுவதற்கு முன்பேயே இந்த ஞானிகள் உருவத்தில் அரசர்களும் மக்களும் வாழ்ந்த நாடுதான் தமிழக நாடு என்பதனால் இந்த நாட்டில்தான் இந்த கேள்வி கேட்க வேண்டும் என்று கருதினார் இறைவன். ஏன் நல்லா கைதட்டலாம். நீங்கள் கைதட்டும் போது நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன், வேற ஒன்றும் இல்லை. அகனானூரில் ஒரு சின்ன விஷயம் சார். சங்க இலக்கியம்லாம் யாரும் படிக்கிறதே இல்லை, எல்லாத்தையும் விட்டாச்சு. அதில் ஒரு 6 மாதம் தன்னுடைய மனைவியை பிரிஞ்சுட்டு எங்கேயோ ஒரு வினை முடித்து போயிட்டு வந்த ஒரு தலைவன் தேரில் வந்துக்கிட்டு இருக்கான். தேரில் உட்காந்துருக்கலாம், தேர் ஓட்டிட்டு போயிருக்கலாம். இந்த தேரில் இருக்கிற சலங்கை ஒலி பக்கத்தில் இருக்கிற மரத்தில் இருக்கிற பறவைகள் எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்குது. அது இந்த சத்தத்தை கேட்டு கிரிச்சு பயந்து ஓடிச்சு. தலைவன் பார்த்தான், அகனானூரில் இருக்குது, நிறுத்துறான்னா. தேர் நிறுத்தி விட்டான் அந்த தேரோட்டி. ஏன் முதலாளி, ஏன் தலைவான்னு கேட்டான். ஒரு போய் செடியில் இருக்கிற நாரெல்லாம் பறிச்சிட்டு வா, ஒரு மணியும் பிடிச்சி அதை கட்டி அந்த மண்ணோடு சேர்த்து கட்டிவிடு. தேர் நவந்தால் ஒரு சின்ன சத்தம் கூட கேட்கக்கூடாது, அப்புறம் தேரை ஓட்டலாம் என்றார். ஏன் முதலாளின்னு கேட்டான் அந்த தேரை ஓட்டி. நான் என்னுடைய மனைவியை பார்க்க போகிறேன், 6 மாதம் கழித்து என் தலைவியை பார்க்க போகிறேன். நான் செல்லுகிற என்னுடைய விருப்பம் நிறைவேற வேணுமானால் எந்த உயிருக்கும் நான் துன்பம் செய்யாது போனால் மட்டும்தான் அந்த எண்ணம் நிறைவேறும் என்பதை தவமாக கருதுகிறேன் என்று சொன்னவன் அகனானூற்று தலைவன், தமிழ்நாட்டு தலைவன். இந்த மண் தான் சார் புனிதர்களை உருவாக்க முடியும். இப்போ நம்ம அருட்பிரகாஷ் வள்ளலாருடைய வழியில் நம்ம அருட்செல்வர் நம்ம ஐயா, என்ன வாழ்க்கை. நம்ம ஐயாவுடைய தந்தையார் பெரியவர் நாச்சிமுத்து கவுண்டர் ஐயா அவர்கள், நம்முடைய ஐயாவுடைய அம்மா ருக்மிணி அம்மாள் 1923 பிறக்கிறாங்க. நம்ம ஐயா ஒரே மகனா மகாலிங்கம் ஐயா அவர்கள். அப்பா நாச்சிமுத்து கவுண்டர் ஐயா, அம்மா ருக்மிணி அம்மாள், ஆசிரியர் மாதவன் பிள்ளை. தெய்வம் ஜோதி வழிபாடு, மாதா பிதா குரு தெய்வம் என்ற 4 நிலையில் வரையறுத்து கொண்டு வாழ்ந்த மிகப்பெரிய சீலர் நம்முடைய அருட்செல்வர் ஐயா அவர்கள் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. மாதா பிதா குரு தெய்வம் தான் எனக்கு வாழ்க்கை குறிக்கோள். ஐயா அவர்கள் 11 வயசு அவர்களுக்கு 23/11/1934. அப்போ இந்திய நாடு சுதந்திரம் அடையலை. பொள்ளாச்சியில் ஒரு பெரிய காங்கிரஸ் மாநாடு. அந்த மாநாட்டுக்கு காந்தியடிகள் வர்றார், சாட்சாத் காந்தியடிகள் வர்றார். யார் அழைச்சிருக்கிறா? நம்ம அருட்சருடைய அப்பா அழைச்சிருக்கிறார். அப்போ அருட்சருடைய அப்பா அழைச்சா காந்தியடிகள் வர்ற அளவுக்கு காந்தியடிகளுக்கும் பொள்ளாச்சியார் குடும்பத்திற்கும் அவ்வளோ நெருங்கிய தொடர்பு இருந்தது என்பதைத்தான் ராமலிங்கர் பணிமன்றம் அண்ணல் விழாவை நடத்தி கொண்டு இருக்கிற அற்புதத்தை நாம் பொருத்தத்தை பார்த்து கொள்ளலாம். அப்பா அழைச்சிருக்கிறார். இந்த புள்ள நான் சொல்றது ஐயா அருட்செல்வரை 11 வயசு, அப்பா கூடவே நிற்குது. தங்கமான பிள்ளை. நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார், திருக்குறளை பொறுத்த வரையிலும் நீ செஞ்ச ஒரு தவம், நீ செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தினால் உனக்கு 7 பிறப்பும் துன்பம் வராமல் இருக்கணும்னா ஒரே ஒரு காரியம் பண்ணுன்னா திருவள்ளுவர். ஒருத்த போய் கேட்டார், என்ன பண்ணணும்? 100 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணட்டுமா? போதாதுன்ட்டார். 1000 பேருக்கு அன்னதானம் போதாதுன்ட்டார்.
10,000 பேருக்கு வஸ்திர தானம் போதாதுன்ற. பின் என்ன பண்ணணும்னு கேட்டா அந்த ஆளு, நீ பெற்ற குழந்தையினால் சமுதாயத்திற்கு இம்மியும் தீங்கு வராமல் பார்த்துக்கொள், உனக்கு 7 ஜென்மத்திற்கும் பாவம் இல்லை என்றார் வள்ளுவ பேராசிரியர். எழுபிறப்பும் தீயவை தீண்டா படிபிறங்கா பண்புடை மக்கள் பெறின். நம்ம ஐயா அருட்செல்வர் அப்படி அமைஞ்சார். நம்ம ஐயா மாணிக்க ஐயா அவர்கள் அதே மாதிரி தான், அதே மாதிரி தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதி என்றான் வள்ளுவன். 11 வயசுல காந்தியடிகளை பொள்ளாச்சியில் மேடையில் நம்ம அருட்செல்வர் 11 வயசு 6ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்திருப்பார். போய் பார்க்கிறார், வணங்குறார், ஆசி பெறுகிறார். அந்த அந்த நிலையில் அவங்க சந்திச்சாங்க பாருங்க 2 பேரும். அதாவது காந்தியடிகளை அருட்செல்வர் சந்திச்சார் பாருங்க. அதாவது சுதந்திர அடையத்துக்கு முன்னாடியே சொல்றேன், 1934 47 சுதந்திரம். அப்ப அந்த வினாடி, அந்த சில மணித்துளிகள், அந்த மணித்துளிகள் தான் மழை செல்வராயிருந்த இவரை மக்கள் செல்வராக அருட்செல்வராக உயர்த்தி தந்தது என்பதை நாம் வரலாற்றில் தெரிந்து கொள்ளலாம். அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்க. சரி, அண்ணல் காந்தியடிகளோடு இந்த நெருக்கம், அருட்பிரகாஷ் வள்ளலாரோட எவ்வளோ பெரிய விஷயம். 8 வயசுல புலால் வேணான்ட்டார். சார், சாப்பிடாம இருக்கிறத விட கஷ்டம் சாப்பிட்டு உருறது. ஆனா நம்ம பிள்ளை, நான் பிள்ளைன்னு சொல்றது ஐயா பெரியவங்களை, 8 வயசுல இனிமேல் எனக்கு புலால் வேண்டாம். ஏன்பா? இல்லை வேண்டாம். தன்னுயிருக்கு இன்னாமை தான் அறிவான் என்கோலோ மண்ணுயிருக்கு இன்னா செயல். அதனால எனக்கு வேண்டாம். அதில் பெரிய சிறப்பு என்னன்னா, நம்ம ஐயா அவர்களுக்கு மனைவியா வந்து வாச்ச மாரியம்மாள் அத்தை பொண்ணு. ஒன்று தெரிஞ்சுங்க சார், சொந்தத்தில் கல்யாணம் பண்ணா அவ்வளோ தூரம் வாரிசு வழக்கு இல்லை. என்னை பொறுத்தவரை கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஜெயிச்சவர் நம்ம அருட்செல்வர் ஐயா அவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால் சொந்தத்தில் கல்யாணம் மாரியம்மாள். அந்த அம்மா மாரியம்மா ஐயாவுடைய அம்மா இல்லைங்களா, நம்ம தலைவருடைய அம்மா. அவங்க பேரெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், தெரிஞ்சுங்க, அதுக்காக சொல்கிறேன். அந்த மாரியம்மாள் தன்னுடைய கணவர் சாப்பிடணுன்னு தானும் அப்படி இருக்குன்னு மனைவின்னா நீங்கள் 8 வயசில் விட்டுருக்கலாம், 18 வயசில் விட்டுருக்கலாம், 28 வயசில் விட்டுருக்கலாம். நான் இன்னும் புலால் சாப்பிட்றத விடதான் நான் இன்னும் முடிவுக்கு வரல. நம்ம 2 பேரும் லைஃப் பார்ட்னர். அதனால் உங்களுக்காக நான் விட முடியாது. நீங்கள் பிடிக்கலன்னா நீ பை தூக்கிட்டு வாங்கிட்டு கொடுத்துருங்க, நீ சாப்பிட நான் சாப்பிட்றேன் என்று இல்லாமல், என் கணவர் எதை விட்டாரோ அதை நானும் விடுவதுதான் பத்தினி தர்மம் என்பதை வாழ்ந்து காட்டிய உத்தமி நம்ம ஐயாவுடைய அம்மா. அப்படி இருக்கணும் சார். அப்போ என்ன தெரியுது, நம்ம அருட்செல்வருக்கு அப்பா ஒரு வழிகாட்டி, அம்மா ஒரு வழிகாட்டி, மனைவியும் ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த நிலையில் ஐயா அவர்கள் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். முதல் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு 1947 சுதந்திரம் அடைந்தது. 1950 குடியரசு நாடாக இந்தியா மாறியது. சர்தார் வல்லபாய் படேல் என்பவரால் முயற்சியினாலே 50 பிறகு முதல் தேர்தல் இந்தியாவில் வருகிறது, சட்டமன்ற தேர்தல், MP தேர்தல். அதில் பொள்ளாச்சியில் நம்ம அருட்செல்வர் ஐயா அவர் நிற்கிறாங்க. வயசு அப்போ அவங்களுக்கு 29. தமிழகத்திலேயே எந்த விதமான போட்டியும் இல்லாமல் ஜெயிச்சது மட்டும் இல்லை, இளமையான வயசில் ஒரு MLA ஆன தலைவர் நம்ம அருட்செல்வர் ஐயா அவர்கள் தான். ஆனால் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன இதில் என்னென்ன படிக்க 1952 MLA, 1957 MLA, திரும்ப 2வது முறை, 1962 MLA, 3 முறை MLA இருந்தாங்க. 3 முறையும் ஜெயிச்சாங்க பொள்ளாச்சியில். ஆனால் பெரிய ஒரு வரலாறு செய்தியை சொல்லுகிறேன். அந்த 15 ஆண்டுகள்
எம்எல்ஏ இருக்கிறவங்களுக்கு மாத ஊதியம் உண்டு, அலவன்ஸ் உண்டு, பயணப்படி உண்டு. ஐயாவற்றை சொன்னாங்க, மாத ஊதியம் எனக்கு வேண்டாம், எனக்கு மாதாந்திர சம்பளம் வேண்டாம், எம்எல்ஏக்கு மாதாந்திர பயணப்படியும் வேண்டாம். ஒரு நாள் இல்லை, ஒரு மாதம் இல்லை, ஒரு 5 வருஷம் இல்லை, 3 5 வருஷம் 15 வருஷமும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் போய் கேட்டாங்க, ஏன் இப்படி நினைக்கிறீங்க, எல்லாரும் வாங்குறாங்கன்னு. மக்கள் தொண்டு செய்வதற்கு மக்கள் வரிப்பணத்தை ஊதியமாக பெறுவதை விட ஒரு துரோகம் இன்னொன்று இல்லை என்ற கொள்கை உடையவர் நம் ஐயா. நான் மக்கள் சேவகன், இந்த வார்த்தையை சொல்றாங்க, மக்கள் சேவகன். நான் மக்கள் சேவகன், மக்களுக்கு நான் சேவை செய்ய வந்திருக்கிறேன். சேவைக்கு நான் பயன்பெறுவது மகா பாவம். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று வாழ்ந்தார். நான் இப்போ வருத்தத்தோடு ஒரு செய்தியை சொல்கிறேன், நீ யாரையும் தவறாக கருத வேண்டாம். நம்முடைய இந்திய பெருநாட்டினுடைய சட்டத்திட்டத்தில் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சார்னா மாதாந்திர ஊதியம் உண்டு, பயணப்படி உண்டு, அதை விட ஊதியம் பென்ஷன் உண்டு. 5 வருஷம் எம்எல்ஏ இருந்தார்னா லைஃப் லாங்காக பென்ஷன் உண்டு. அதை விட என்னென்னா அதுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது. அதை விட இன்னொன்று சொல்கிறேன், ஒரு நபர் எம்எல்ஏவா 1 முறை 2 முறை 3 முறை ஜெயிச்சிருந்தார்னா 3 முறையும் மாத ஊதியம் வாங்கியிருப்பார். 15 வருஷத்துக்கும் பயணப்படி பெற்றிருப்பார். 3 முறை அவருக்கு 5 ஆண்டுக்காக பென்ஷன் 75,000 என்றால் 2.25 லட்சம் ரூபா அவளுக்கு பென்ஷன் கொடுக்கப்படுகிறது என்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? நாங்கெல்லாம் 35 வருஷம் வேலை பார்த்துட்டு ஒரு பென்ஷன் தான். அது அவர் சொல்றார், அவர் கல்லூரிவாதியார் தம்பி சிதம்பரம் சொல்றார், அந்த பென்ஷனும் இப்போ இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், மாதம் 33 ஆண்டு சர்வீஸ் பண்ண எங்களுக்கு ஒரு பென்ஷன். ஆனால் வேடிக்கை என்னென்னா அந்த பென்ஷனுக்கு எங்களுக்கு இன்கம் டேக்ஸ் உண்டு. இதெல்லாம் நீங்கள் ஒரு தகவலாக தெரிஞ்சுங்க. நாம் இந்திய நாட்டு குடிப்படையாக இருக்கிறோம், தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம அருட்செல்வர் எங்கே நிற்கிறார் பாருங்க. இவங்க இதெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர் எதுவுமே எனக்கு வேண்டாம், வாழ்நாள் முழுக்க நான் மக்கள் சேவகனாக இருக்கிறேன் என்று வாழ்ந்த பெருந்தகை நம் ஐயா அவர்கள். அடுத்தது, காங்கேய நல்லூர் என்றால் வாரியார் ஞாபகம் வரும், எட்டயபுரம் என்றால் மகாகவி பாரதி ஞாபகம் வரும், பாஞ்சாலங்குறிச்சி என்றால் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஞாபகம் வரும், மணியாச்சி ஸ்டேஷன் என்றால் வாஞ்சிநாதன் ஞாபகம் வரும், சிவகங்கை சீமை என்றால் மருது சேகோதர் ஞாபகம் வரும், பொள்ளாச்சி என்றால் நம்ம அருட்செல்வ பேர் மட்டும்தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு வாழ்ந்தவர்கள் எல்லாம் மனிதனே என்ன, வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், நம்ம அவையார் பற்றி பாட்டு சொல்லிச்சு நம்ம தம்பி சரவணனா சொல்கிறேன் பாருங்க. நம்ம ஏன்னா தமிழ் இலக்கியம்தான், ஆனால் அதெல்லாம் பல விஷயம் தெரியல நமக்கு. ஆனால் ஆவண்ணா ஈனா ஈயன்னாவுக்கு அரஞ்செய்ய விரும்பு 60 சினம் 70 கரவியல் 20 விளக்கேல் உடையது விளம்பியல் ஊக்கமது கைவிடியல் எண்ணெடுத்து கடியல் என்று ஆனாவண்ணாவுக்கு அரிச்சோடி ஆட்டி எழுதியிருக்க அவ்வையா. அதில் அப்போல் வளை ஒரு தொடர் இருக்கு. அதை ஒரு முறை என்னுடைய மாணவர்கள் என்னை வகுப்பில் கேட்டாங்க, அப்போல் வளைன்னா என்னங்க ஐயா அர்த்தம்னு. அந்த ஞானா போகிற அங்கனம், அந்த ஞானா மாதிரி வளைஞ்சி சுழிஞ்சி அப்படி வாழணும் அர்த்தமானு கேட்டான். இல்லடான்னு. பின்ன என்ன அர்த்தம்னு கேட்டான். தமிழ்மொழி அரிச்சொடி அட்டையில் அங்கனம் இருக்கு, இங்கு இருக்கு, அதை எடுத்துருங்க. அந்த ஞானா இங்குன்னு தான் பயன்படுது. இங்கு மெய்யெழுத்து, ஆனா உயிரெழுத்து உயிர்மை. அதுக்கப்புறம் ஆவண்ணா சேர்ந்த சொல்லு இல்லை, நீ சொல்லு இல்லை, நீ சொல்லு இல்லை, மூ சொல்லு இல்லை, மூ சொல்லு இல்லை, நே நே ngை ngோ ngோ இதுக்கெல்லாம் சொற்களே கிடையாது தமிழ்மொழியில். ஆனால் அந்த ஞானா மட்டும் பயன்படுறதுனால எஞ்சி இருக்கிற 11 உயிர்மை எழுத்துக்களும் அரிச்சுவடி அட்டையில் உயிரோடு வாழுகின்றன. அவை பயன்படாமலேயே
அதுபோல அவை சொல்றா, அந்த ஞானா பயன்பட்டு தன் இனத்தை வாழ வைப்பது போல அருட்செல்வர் அவர் வாழ்ந்து நம்ம எல்லாம் வாழ வைத்தார் என்பதனால் அவருக்கு இந்த ngப்போல் வளை என்பது 100க்கு 100 பொருந்தும். அதான் அந்த பொள்ளாச்சி ஞாபகம். அடுத்தது தமிழ்நாட்டில் தானே புயல் வந்தது. உங்களுக்கு தெரியும், பெரிய சூறாவளி, பெரிய அழிவு. ஆனால் அப்போ முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எல்லாரும் ஏதாவது உதவி செஞ்சால் தேவலான்னு நம்ம எதிர்பார்த்தாங்க. தானே புயலில் அழிஞ்சு போனது எங்கோ இருக்கிற கிராமங்கள், எங்கோ இருக்கிற மக்கள், மனித இனம், உயிரினங்கள். அதை கேள்விப்பட்டாங்க நம்ம ஐயா அருட்செல்வர். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னது போல, வாடிய உயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளல் நம் அருட்செல்வர் ஐயா அவர்கள். நேராக போனாங்க முதலமைச்சரோட. அம்மா இதை வச்சுங்க. அந்த அம்மா எழுச்சி நின்று கொடுங்கன்னு வாங்கிடுச்சு. வாங்கி கவரை பிடிச்சு பார்த்தா 1 கோடி ரூபாய்க்கு செக்கு. 1 கோடி. மனசு வருமா சார்? சொன்னாங்கல்ல, கொடை தயை நட்பு பிறவி குணம்னு. 1 கோடி கொடுத்தாங்க. அது காசோலை கொடுத்துட்டு அதோட வீட்டுக்கு வந்துடல. உடனே எந்தெந்த கிராமங்களில் இந்த தானே புயல் என்ற புயல் அடித்ததனால மின்கம்பம் சாய்ந்து மின்விளக்கு பொருத்தம் கிடைக்கவில்லை என்று அறிந்து கொண்டு 800 ஊழியர்களை, 800 பேரை எங்கெங்கோ இருக்கிற மாவட்டங்களில் இருக்கிறவங்களை வரவழைச்சு அவர்கள் 800 பேரும் தங்கறதுக்கு இடவசதி செஞ்சு கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, நீங்கள் மிக விரைவாக அந்த ஏழை மக்கள் சீக்கிரம் மின்விளக்கு பயன்படுத்தி கொள்ளும்படியான வாழ்க்கை அமைத்துக் கொடுங்க என்று அவர்களுக்கு ஆணையிட்டு அரசின் சார்பாக ஒரு வள்ளலாக வாழ்ந்து இந்த ஊர் மக்களை காப்பாற்றிய தெய்வம் நம் அருட்செல்வர் ஐயா அவர்கள் மட்டும்தான். நினைச்சு பாருங்க சார். இதெல்லாம் யார் சார் வெளியில் சொல்றா? இவங்களெல்லாம் ரோல் மாடலாக வச்சுக்கணும். இன்னைக்கு ரோல் மாடலாக யார் யாரையா? அடுத்தது உலக அமைதிக்காக பொள்ளாச்சியில் கோடி அர்ச்சனை செய்தார்கள். ஏன் அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு என்ன இப்போ தேவை? பணத்திற்கு பஞ்சமா? வாழ்க்கை வளத்திற்கு பஞ்சமா? புகழுக்கு பஞ்சம்? ஒன்றும் இல்லை. ஆனால் நாடு நல்லா இருக்கணும், நம் மக்கள் நல்லா இருக்கணும். அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதுதான் எங்கே சொல்ல வரேன்னா, அருட்பிரகாச வள்ளலார் என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும்னு அவர் அன்பை கேட்டது போல, அன்புக்கு இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் 10 மாதங்கள் தவம் இருந்தால் அந்த தவத்தின் வெற்றி தவ மொழியில் இருக்கிறது. அது என்ன சார் தவ மொழி அப்படின்னு கேட்டால், இப்போ சைவத்தில் 2 நாள் முன்னாடி ஒரு யூடியூப்பில் ஒரு செய்தி பார்த்தேன். உமாராணின்னு ஒரு சகோதரி, அது தினந்தோறும் 75 பேருக்கு சாப்பாடு போடுது. வேலை செஞ்சு பிழைக்கிற பொம்பளை. அது உடம்புல எந்த நகையும் இல்லை, 2 பொண்ணு பிறந்திருக்கு, அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா போய் பேட்டி கண்டா சிரிச்சுக்கிட்டு, எனக்கு வேறு ஒன்றும் இல்லை, எல்லாரும் சாப்பிட்றாங்க, நான் 12 மணிக்கு வந்து என் வீட்டை கதவை தட்டினாலும் நான் உடனே இலையை போட்டு அவர் சாப்பாடு போடுவேன். இன்றைக்கி அந்த அம்மா வாழ்ந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அதுக்கு பேர் உமாராணின்னு பேர். அந்த அம்மா எப்படி நீங்கள் பணம் சம்பாதிக்கன்னு கேட்டால், யாராவது என்னை வேலை செய்ய வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா கக்கூசை கழுவ சொன்னால் கூட போய் கழுவிட்டு வந்து அவங்க கொடுக்குற 500 பணத்தை வாங்கி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன். அதில் எனக்கு ஒரு ஆன்ம நிறைவு இருக்குது என்று சொல்லுகிறாள் அந்த உமாராணி. என்றால் அவள்தான் நம்முடைய வள்ளலார் அருட்செல்வருடைய வழியில் இருப்பவள் இல்லவா? எங்கே இல்லைன்னு போயிடுத்து நம்ம தமிழ்நாட்டில். அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, உமாராணி தவமொழி என்று பேர் வச்சிருக்காங்க. தவமொழினா என்னன்னு கேட்கிறான் அந்த பேட்டி கண்டவன். வேற ஒன்றும் இல்லை தம்பி, தவம்னா மொழினா என்ன அர்த்தம் இல்லை, 10 வருஷம் தவம் பண்ணா கூட பேராத ஒரு பையனை அந்த மொழி சொன்னா அன்பு என்பது தான் எனக்கு தெரிஞ்ச தவமொழி என்று சொன்ன விளக்கத்தை அன்னைக்கு தான் சார் இப்போ கேட்டேன். அன்பு என்பது தவமொழி, அன்புடைமை. அந்த வகையில் நம்முடைய அடுத்த ரொம்ப முக்கியமான ஒன்று, புலால் மறுத்தலில் வாழ்ந்த நம்ம ஐயா
இதனுடைய அதாவது நான் சாப்பிட மாட்டேன், நான் புலால் உண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடாம இந்த சைவ உணவு சாப்பிட்றதுனால என்ன பயன்கள், அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் என்ன, இதை சாப்பிடுவதனால உனக்கு உடம்புல என்ன எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் என்பதை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் சாப்பிட்டு வளர்ந்துட்டு இருக்கிறேன் என்று சொல்லி நூல்களெல்லாம் எழுத மட்டும் இல்லாமல் இந்தியன் வெஜிடேரியன் காங்கிரஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்தியன் வெஜிடேரியன் காங்கிரஸ் என்ற ஒரு தலைப்பில் ஒரு பெரிய ஒரு ஆசிரம நிறுவி, ஒரு அமைப்பை நிறுவி அதுக்கு தலைவராக இருந்து உலகம் முழுக்க சென்று பரவச் செய்தார்கள். ஒரு நல்லதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா தயவு செய்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, நல்லதுன்னு தெரிஞ்சதுன்னா ஓங்கி வாசிங்க, கெட்டதுன்னு தெரிஞ்சா ஒழிச்சிடுங்க. கைதட்டல் பத்தாது. நான் சொல்லல, அருணகிரிநாதர் சொல்றார், பொய்யை நிந்திக்கிறேன், உண்மை சாதிக்கிறேன், புந்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குதற்கு என்று பாடியிருக்கிறார். பொய்யின்னா நிந்திங்க சார் போல்டா, உண்மைன்னா சாதிங்க சார். அதுதான் நம்ம ஐயா அவர்கள் உண்மையை சாதிக்கத்தான் அந்த தன்னுடைய அவதாரத்தை பயன்படுத்தி கொண்டார்கள், பெரிய அளவுக்கு செய்தார்கள். உங்களுக்கு எல்லா விஷயம் ஏறத்தாலும் சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். 1 மணிக்கு முடிக்க சொன்னார் நம்முடைய வழக்கறிஞர். எல்லாம் அற்புதமாக நிறைய என்ன சொல்லணும் அவங்கள பற்றி இருக்கட்டும். அவங்க இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்பதனுடைய ஈடுபாட்டில் என்ன செஞ்சாங்கன்னா நிறைய செஞ்சுருக்கிறாங்க. எத்தனையோ கோடிக்கணக்காக பணத்தை கொடுத்து பதிப்பிச்சிருக்கிறாங்க. நூல்களுக்கு உரையை சொல்லியிருக்கு, அவைத சாமிகளை கூட்டு திருவிழாவுக்கு உரை சொல்லி வெளியிட்டிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு சத்தியசோனி புத்தகத்தை பதிப்பித்து வெளியிட்டு இலவசமாக கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு இடையில் நம்முடைய அருட்செல்வர் ஐயா அவர்கள் ஒரு அருமையான ஒரு செயலை செய்தார்கள். என்னன்னு கேட்டால், நூல்கள் பதிப்பிக்கணும், எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அதற்குரிய வியாக்கியானங்கள் செய்யணுங்கிறதுக்காக ஊராக பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்றும் மிகப்பெரிய அளவில் அதற்காக தொடு செய்வது என்று முனைந்து பெரிய சன்மார்க்க சங்கத்தில் அதற்கு அவங்க தேர்ந்தெடுத்தது தெய்வம் என்பது ஒன்றுதான், கடவுள்னா ஒன்று தான். அதுக்கு 1000 பெயர்கள் விளக்கம் இருக்கலாம், ஆனால் ஒன்று, சூரியன் ஒன்று, சந்திரன் ஒன்று, இறைவன் ஒன்று. அதனுடைய வடிவமாக ஜோதியை வைத்து விட்டால் எல்லா சமயத்தார்களும் இணைந்து கைகோத்து விடலாம் என்ற கருத்தில் தான் அந்த ஆழத்தை புரிந்து கொண்ட நம்முடைய அருட்பரகாச வள்ளலார் ஜோதி வழிபாட்டை தொடங்கினார்கள். அது இவர்களுக்கு ரொம்ப ஈடுபாடாக இருந்தது. ஜோதி வழிபாடு வச்சுட்டா யார் வேணாலும் உள்ளே வந்து சேர்ந்துக்கலாம். மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்பது போல எனக்கு எதிலும் வேற்றுமை இல்லை, நான் மனிதநேயம் இல்லை ஆண்மநேய ஒருமைப்பாட்டில் சேர்ந்தவன் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, பொள்ளாச்சியில் மாரியம்மன் கோயிலில் அந்த கோயிலுடைய அந்த கோபுரத்தில் 3 சிலை வச்சாங்க. ஒரு சிலை ராமகிருஷ்ண பரமஹம்சர், இன்னொரு சிலை அண்ணல் காந்தியடிகள், இன்னொரு சிலை புத்தர். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேட்டாங்க, கோயிலில் தெய்வங்கள் சிலையைத்தான் வைக்கணும், நீங்கள் என்ன வாழ்ந்தவங்க சிலையெல்லாம் வைக்கிறீங்கன்னா, இவர்களும் தெய்வங்கள் தான் என்று சண்டை போட்டு போராடி வச்சாங்க. இப்போ நான் உங்களை ஒன்று கேட்குறேன், ராமகிருஷ்ண பரமஹம்சர் வைத்ததுனால வைஷ்ணவத்தை ஏற்றுக்கொண்டார். அண்ணல் காந்தியடிகள் எல்லா மதமும் எனக்கு சம்மதம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். புத்தர் இறை மறுப்பு கூட எனக்கு வெறுப்பு இல்லை என்று ஏற்றுக்கொண்ட பொதுத்தன்மையில் தெளிவாக புரிந்து கொண்டு அழகாக மகா ஞானியாக அருட்பிரகாச வள்ளலாருடைய திருவடியை நன்றாக புரிந்து கொண்டவராக வாழ்ந்த தெய்வம் நம் அருட்பிரகாச வள்ளலார் ஐயா, நம்முடைய அருட்செல்வர் ஐயா அவர்கள். சாமானியம் இல்லது. நிறைவாக ஒன்று சொல்கிறேன், நாம் எது ஒன்றை, நான் அந்த தொடரை திரும்பி சொல்கிறேன், நாம் எவர் ஒன்றை, எது ஒன்றை, யார் ஒருவரை ஆகர்ஷமாக ஆத்ம நாயகராக நாம் பிடித்து கொண்டு வாழ்கிறோமோ அவரோடு நம்முடைய வாழ்க்கை இணைப்பதற்கு இறைவன் சம்மதிக்கின்றான்.
நாம் யாரை ஆதர்சன புருஷராக நினைத்து கொண்டு காலம் முழுக்க வாழ்கிறோமோ அந்த அவர்களை அந்த ஆன்மாவோடு இணைப்பதற்கு இறைவன் திருவுள்ளம் சம்மதிக்கிறது. அதற்கு அடையாளம்தான் 2/10/2014 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி ராமலிங்கர் பணிமன்ற விழா. அந்த விழாவில் முதல் வரிசையில் உட்கார்ந்திருக்கிற அருட்செல்வ ஐயா அவர்கள் திருவாசகம் ஓதுப்பா சார், நான் உங்களை ஒன்று கேட்குறேன் சார், இது மாதிரி எனக்கு தெரிந்து பரிபூர்ணமான தெய்வம், நான் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு தெய்வமாக ஒரே ஒருவர் தான் பார்க்குறேன், அருட்செல்வர் மட்டும்தான் உட்காந்துருக்கிறாங்க. திருவாசகம் ஓத சொல்லுப்பா. ஐயா இது வள்ளலார் விழா சொல்கிறார், கோடிலிங்கம் நினைக்கிறேன் அவர் இப்போ இருக்கிறார், அவர் என்கிட்ட சொன்னது. இருக்கட்டும்ப்பா, திருவாசகம் ஓத சொல். திருவாசகம் இவர் ஓதிக்கொண்டே இருக்கிற பொழுது திருவாசகம் ஓதிக்கொண்டே இருக்கிற பொழுது ஐயாவுடைய ஆன்மா அந்த திருவாசகத்தை இந்த மணிவாசக பெருமானுடைய குருவாக கொண்ட அருட்பெருஞ்சோதியினுடைய நிலையிலே அந்த அருட்பெருஞ்சோதியோடு இரண்டர சென்று கலந்து விட்டது என்பதை விட ஒரு திருவருள் பொருத்தம் வேறொன்று கிடைக்கவே கிடைக்காது சார். எத்தனை பேர் கிடைக்கும் நினைக்கிறீங்க? உங்களை திருவாசகம் ஓத சொல்லி சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா, எனக்கு 2 கண்கள், தேசியத்திற்கு காந்தியடிகள், தெய்வீகத்திற்கு அருட்பிரகாச வள்ளலார், இந்த 2 பேரையும் கண்களாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எங்கள் அப்பா காட்டிய வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால் என்று வாழ்ந்த இந்த ஆத்மா ஆதர்சன புருஷரை இறைவன் என்ன பண்ணினான்னா, காந்தியடிகளை ஒரு கண்ணாக கொண்டதனால காந்தியடிகள் பிறந்த நாளில் திருவருள் சேர்த்து கொண்டான். சன்மார்க்க சங்க விழா நிகழ்ச்சியில் ஐயா அவர்கள் சேர்த்து கொண்டான். என்ன தெரியுதுன்னா, நினைச்சா நான் ஒரு உதாரணம், நான் ஒன்றும் ரொம்ப சாதாரணமானவன். நம்முடைய பொள்ளாச்சி ஐயா அருட்செல்வருடைய பழகி இருக்கிறேன். அவங்க கூப்பிட்டு திருச்சியிலலாம் பேச வச்சுருக்காங்க, கேட்டிருக்கேன். அவங்களுடைய கப்பல் மாதிரி காரில் பயணம் பண்ணியிருக்கேன். ஏதோ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம். அப்படி கப்பல் மாதிரி காரில் பயணம் பண்ணி திருச்சியில் ஒரு முறை பொள்ளாச்சி மாரியம்மன் கோயிலில் எனக்கு சொற்பொழிவு 4 நாட்கள் நவராத்திரி விழா. நான் அதுக்கு வரதா ஒத்துக்கிட்டு காசி போயிட்டேன். என் மனைவி எங்கள் குடும்பத்தோடு போனால் நான் ஒரு ட்ரெயினை பிடிச்சி வரணும். அந்த ட்ரெயின் வந்ததுன்னா நேராக சென்னை வந்து சென்ட்ரல் வந்து கார் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து மயிலாடுதுறை வந்து வீட்டில் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கார் எடுத்துக்கிட்டு நேராக சாயந்தரம் பொள்ளாச்சி போயிடலாம். 6 மணிக்கு மாரியம்மன் கோயில் விழா பேசிடலாங்கிற நினைப்பில் 4 நாட்கள் தங்கி பேசலாம் முடிவு பண்ணி பிளான் பண்ணிட்டேன். நான் வாரணாசியில் காசியில் அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக உட்காந்துருக்கும் பிளாட்ஃபாரத்தில் திடீரென்று ஒரு அறிவிப்பு, ஒரு முக்கியமான அறிவிப்பு. தெலுங்கானா பிரச்சனையினால் அங்கே போக்குவரத்து பாதிக்கப்பட்டு விட்டது, அதனால் நம்முடைய ட்ரெயின் பயணம் நடக்காது. இந்த ட்ரெயின் ரிசர்வ் பண்ணவங்கெல்லாம் நீங்கள் தயவுசெய்து பொறுத்துங்கன்னு சொல்லணும். நான் கடவுள் சாட்சியாக, நடராஜா சாட்சியாக சொல்கிறேன். நேராக எங்கள் பொள்ளாச்சி ஐயா ஞாபகம் வந்துடுச்சு. ஐயோ அவ்வளோ பெரியவங்க கூப்பிட்ருக்கான்னு சொல்லிட்டு நேராக கழிவறைக்கு போய் கதவு போட்டு கதர்னேன், கண்ணீர் விட்டு கதர்னேன். அம்மா அன்னபூரணி, காசி விசாலாட்சி, விஸ்வநாத சாமியே, நான் உங்களெல்லாம் பார்க்க தானே வந்தேன். இந்த பாவத்தை நான் செய்யணுமா? வாக்கு தவறிய குற்றம் வந்து விடாதா? எங்கள் ஐயா ரொம்ப பெரியவங்க, அவங்ககிட்ட நான் ஒரு சின்ன பழி வாங்கக்கூடாது, தயவுசெய்து என்னை காப்பாற்றிடுங்கம்மா என்று கதவை தாடிட்டு உள்ளுக்குள்ளே கதர்னேன். கதறி முடிச்சுட்டு கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு கண்ணுக்கு முஞ்சி விட்டு வெளில யாருக்கு தெரியும், வெளில வந்து சென்ற அந்த பிளாட்ஃபார்த்தை வர்றேன். திடீரென்று அறிவிப்பில் ஒரு மாற்றம். திட்டமிட்டபடி இந்த ட்ரெயின் புறப்படும். அப்பா அன்னபூரணி, என்னை காப்பாத்திட்டப்பா, எங்கள் ஐயா மனசில் கெட்ட பேர் வராமல் பார்த்துட்டப்பா சொல்லிட்டு நான் உடனே அந்த ட்ரெயினில் ஏறி நான் 2-3 நாள் பயணம் பண்ணி சென்ட்ரல் வந்து இறங்கி மாயாரம் வந்து நேராக பொள்ளாச்சி வந்து போயிட்டேன். இதை விட ஒரு ஆச்சரியம் ஒன்று சொல்கிறேன். பொள்ளாச்சி போயிட்டேன், 4 மணிக்கு போனேன், ரூம் கொடுத்து தான் தங்கியிருந்தேன். 6 மணிக்கு எனக்கு ப்ரோக்ராம் ஆரம்பம். நவராத்திரி விழா 4 நாட்கள். நவராத்திரி பெருவிழாவுக்கு பொள்ளாச்சி மாரியம்மன் கோயிலுக்கு போகிறேன்.
அங்கே இருக்க நண்பர்கள் அழைச்சிட்டு போகிறாங்க பெரியவங்க எல்லாம். அப்பா, நம்ம நினச்ச மாதிரி பழி இல்லாமல் பேசிட்டு போயிடலாம் 4 நினச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறேன். அன்றைக்கி அந்த மாரியம்மனுக்கு நவராத்திரி விழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அந்த அலங்காரம் பண்ணுவாங்க. அன்றைக்கி பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், அந்த பொள்ளாச்சி மாரியம்மன் கோயிலில் அந்த அம்பாளுக்கு அன்னபூரணி அலங்காரம் போல் எழுதி போட்டிருக்கு. இன்று அம்பாளுக்கு அன்னபூரணி அலங்காரம், தரிசித்து பயன்பெறுக. நான் நினச்சிக்கிட்டேன், அன்னபூரணி வாரணாசியில் உன்னை கதறி கேட்ட பொழுது நீ போடா, நான் பொள்ளாச்சிக்கு நானே வர்றேன்டான், என் கூடவே வந்துட்டியாம்மா என்று கதறினேன். ஆதலினால் சான்றோர்கள் பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கையில் யார் ஒருவரை எந்த தெய்வத்தை ஆதர்சனமாக பிடித்துக் கொள்வோமையானால் அவர்கள் நம்முடைய வாழ்நாளில் கூடவே வருகிறார்கள், நம் கரம் பிடித்து அழைத்து செல்கிறார்கள், நம் வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் பங்களிப்பு செய்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக ஒரு வேண்டுகோள். இவ்வளவு சிறந்த மாதா பிதா குரு தெய்வத்தை மதித்து வாழ்ந்த அருட்செல்வரை, பொருட்செல்வத்தை அருட்செல்வமாக மாற்றிய புனிதரை, பொள்ளாச்சி தந்த தங்கத்தை, நம்முடைய மனிதாபிமானமிக்க மாண்புடைய செல்வரை, ராமலிங்க சுவாமிகளையும் அண்ணல் காந்தியடிகளையும் தீர் கண்களாக கொண்டு வாழ்ந்த அற்புதமான மாமனிதரை இந்த உலகத்தின் அடுத்த தலைமுறை, இளைய தலைமுறை செல்வர்கள் புரிந்து கொள்வதற்காக தயவு செய்து தமிழக அரசு ஐயாவுடைய வரலாற்றை பாடமாக வைக்க வேண்டும். பாடமாக வைத்து இவங்க எப்படியெல்லாம் கண்ணியத்தோடும் அந்த கல்வி கண்டிருக்கிறார்கள், எப்படியெல்லாம் எல்லோரும் வாழ வேணுங்கிறதுக்காக வாழ்ந்திருக்கிறாங்கிறத பாடமாக வச்சு நடத்தினா 10,000 மாணவர்கள் படித்தா ஒரு 5,000 பேர் கட்டாயமாக அருட்செல்வருடைய அடி வழியில், அருட்பிரகாச வழியில் வாழ்ந்த அருட்செல்வரின் வழியில் ஒரு 1000 இளைய தலைமுறை, ஒரு 5,000 இளைய தலைமுறை உருவாகுவார்கள். அந்த பொற்காலத்தை தமிழகம் காண்பதற்காக தயவு செய்து தமிழக அரசு இனி வருகிற பாடத்திட்டத்தில் பள்ளிக்கூடத்தில், ஹைஸ்கூலில், காலேஜில் வைத்து பாடத்தை நடத்த ஏற்பாடு செய்யுங்கள். வாய்ப்பு தந்தால் நானே வந்து பாடத்தை நடத்தி தருகிறேன். ஏனென்றால் எனக்கு அவங்க நடத்தும் போது எனக்கு ஒரு பெரிய புலகாங்கிதை, உடம்பில் ஒரு பெரிய டானிக். நான் விடிய காத்தால் 1 மணிக்கு ஏஞ்சி காரில் பயணம் பண்ணி வந்திருக்கேன். களைப்பே தெரியல எனக்கு. ஐயா அவரை சிந்திக்கிற போது தான் ஒரு டானிக் படி என் மனைவி உட்காந்து 2 மணிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால் சத்துணவு சாப்பிட்டா வருகிற டானிக்கை விட சத்தான தெய்வத்தை சிந்தித்தால் நமக்கு உணவு வருகிறது என்பதை தெரிவித்து மீண்டும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.